வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். இந்த வீடியோல நம்மளோட மேக்ஸ் ட்ரேட் மேஜிக் அப்படிங்கிற இந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டூலுக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கோம். அதுல முதல்ல நம்ம ஆன் பண்றது இந்த 5 லைன் கான்செப்ட் அப்படிங்கிற இந்த டூலை ஆன் பண்றோம். அதுபடி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஸோ 15th ஜூலை அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. அதாவது இந்த கிரே லைன் இருக்கு இல்லையா, இந்த கிரே லைனுக்கும் பக்கத்துல மார்க்கெட் ஓபன் பண்றாங்க. மேக்ஸிமம் அவங்களால எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த பிங்க் லைன் வரைக்கும் தான் மார்க்கெட்டால மேல போக முடியும். லாவெண்டர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் தான் மார்க்கெட்டால மேல போக முடியும் அப்படிங்கறத நம்மளோட மேக்ஸ் கால்குலேஷன் சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது அங்க போய் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அதே இடத்துல சுத்திட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் போது தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படிங்கிற வார்னிங்கை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த வார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே கேண்டில்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. எக்ஸாக்டா அந்த கிரீன் லைனை உடைச்சாங்க. அழகா கீழே எது வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்க, நம்மளோட ரெட் லைன் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த ரெட் லைனுக்கு கீழே போய் அவங்க க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா அடுத்த இந்த கீழே இருக்கிற லைன் வரைக்கும் வந்திருக்கணும். இதுதான் இந்த கான்செப்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த 5 லைன்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த 5 லைன்ஸ் கான்செப்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். இது எனக்கு வேண்டாம் சார், நான் வேற ஒரு சிஸ்டம் பார்க்க போறேன் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு 5 லைன்ஸ் கான்செப்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த 30 மினிட்ஸ் மிட் பாயிண்ட் லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ண போறீங்க. இதை ஆன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவல்ஸை கொடுக்கும். என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸோட கேண்டிலோட ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி எதுக்கு மேலே போனா பை ஆகும், எதுக்கு கீழே வந்தா செல் ஆகும் அப்படிங்கறத இது காட்டும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸே வந்து ரொம்ப பெரிய கேண்டிலா வந்துருச்சு. என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேண்டிலா வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ஒன்று நான் இங்கே வச்சாலும் ஸ்டாப் லாஸ் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும், இங்கே வச்சாலும் எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தோணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 30 மினிட்ஸை கூட நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த கிரீன் லைனுக்கு மேலே போய் ஒரு க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நான் பை எடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற ப்ளூ லைனை நான் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நான் செல் பண்ணலாம். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா பாருங்க, எக்ஸாக்டா அந்த 12:45 அது ஒரே கேண்டில்ல அவங்க டார்கெட்டையும் ரீச் பண்ண. அப்போ இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருந்திருக்கு. இதே கான்செப்ட் நான் நேத்து யூஸ் பண்ணியிருந்தாலும் பாருங்க, இங்கேயும் பெரிய விக்கு தான் வச்சிருக்காங்க, பெரிய கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைக்கு மேல அவங்களால போக முடியல, திரும்ப கீழே வந்தாங்க, கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியல. நேத்து ஃபுல் டே உங்களுக்கு அதே தான் அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு 15ஆம் தேதியும் அதே கதையை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்க, தட் இஸ் ஆன் 13th பாருங்க, இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு 950 கேண்டில் போட்டாங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் போட்டாங்க. எனக்கு பை என்ட்ரி ட்ரிகர் பண்றாங்க. ஃபுல் டே எனக்கு பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 30 மினிட்ஸ்ல மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு, நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத எனக்கு இந்த கான்செப்ட் ஹெல்ப் பண்ணும். இல்ல சார் எனக்கு இது எதுவுமே வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்முலா பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபார்முலா பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன பண்ணணும்னா நான் எந்த நம்பருக்கு மேல போனா வாங்கணும், அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் மார்க்கெட் போகும் அப்படிங்கறத எனக்கு க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று பை அபவ் வந்தீங்கன்னா 24,140ல அங்கேருந்து 24,229 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டா அது போன ஹை பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் மிட் பாயிண்ட்லேயே நேற்று ஃபுல் டேவை க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட நிஃப்டியை ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கிற 3 கான்செப்ட் இதுல இருக்கு. இல்ல சார் நான் வந்து ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இப்போ நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்னைக்கு எல்லாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இன்னைக்கு ஃபுல் டே நீங்க பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல 24,000 கால் ஆப்ஷன் அண்ட் 24,200 புட் ஆப்ஷனை மட்டும் பாருப்பா, அதுல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லும். அது கொஞ்சம் நீங்க அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அன்னைக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது காட்டுறது என்னன்னா பெர்ஃபெக்டா இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது அது காட்டுது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த இன்னைக்கு நான் 24,000 கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போய் 24,000 கால் ஆப்ஷனை 24,000 கால் ஆப்ஷனை ட்ரிகர் பண்ண உடனே இதுதான் என்னோட ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கான இண்டிகேட்டர், அதாவது ஆப்ஷனுக்கான தனியா நான் வச்சிருக்கிற விஷயங்களை ஆன் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் அப்படியே வச்சுக்கிறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றது இந்த 30 மினிட்ஸ் பிரேக் மிட் பாயிண்ட் லெவல்ஸை ஆன் பண்றேன். அதுல ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு நான் செக் பண்றேன். அதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு 30 மினிட்ஸ்ல எந்த என்ட்ரியாவது கிடைச்சதா அப்படின்னா எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால 30 மினிட்ஸ் மேஜிக்ல நான் ட்ரேட் பண்ண முடியல. அடுத்தது நான் போய் கேட்கறது என்னன்னா, எனக்கு ரிவர்சல் சிக்னல்ஸ் எங்கேயாவது வருதா அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அப்போ நான் போய் என்ன பண்றேன், ஷோ ரிவர்சல் சிக்னல்ஸ் அப்படின்னு கேட்கறேன். எங்கேயாவது ரிவர்ஸ் ஆச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறேன். ஸோ அதுபடி என்ன பண்ணுது, ரிவர்சல் பை வந்து உனக்கு இங்கே தான் வருது, இதுக்கு மேலே போனா நீ பை பண்ணிக்கோ, இதுக்கு கீழே வந்தாதான் நீ செல் அடிக்கணும் அப்படிங்கறது சொல்லுது. பட் இந்த ரிவர்சல் ஹைக்கு மேல அது போகவே இல்லை.
இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் இந்த இடத்துக்கு மேல போச்சுன்னா பையும் காட்டுது, இந்த இடத்துல ரிவர்சல் செல்லுங்கிறது காட்டுது. இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இதுல அப்பர் லைனை கிராஸ் பண்ணி மேல போச்சுன்னா பை பண்ணலாம், லோயர் லைனை தாண்டி கீழே வச்சுன்னா செல் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு செல் ஆக்டிவேட் ஆச்சு, அங்கேருந்து கீழே. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், வேற ஏதாவது புது கான்செப்ட் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திரும்பவும் நம்ம இந்த இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற இந்த கான்செப்டை போட்டுக்கலாம். இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக். ஸோ இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு எந்த இடத்துக்கு மேல இந்த ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன்ல பை அபோ அப்படிங்கிறது இந்த இடத்துல கிட்டத்தட்ட 264ல வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே அந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணிட்டாங்க. 264 289 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் இதுல போய் நான் என்டர் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே இவ்வளவு பெரிய கேண்டிலா இருக்கும்போது நான் அதை என்ட்ரியே எடுத்துக்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். திரும்ப அது ப்ளூ லைனை தாண்டின அப்புறம் நான் வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு என்னன்னா கிரீன் லைன்ல நான் வாங்கினேன்னா ரெட் லைன் எனக்கு ஸ்டாப் லாஸ், ப்ளூ லைன்ல வாங்கினேன்னா கிரீன் லைன் எனக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ நான் வெயிட் பண்றேன், இதை தாண்டி இது மேலே போச்சுன்னா வாங்கலாம்னு வெயிட் பண்றேன். எக்ஸாக்டா அதை தாண்டி அதனால போக முடியல, அங்கேருந்து இறங்கி இன்னைக்கு கீழே அழகா வந்துட்டாங்க. ஸோ இதே சமயத்தில் நான் 24,200 புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 24,200 புட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கேண்டில நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கு வந்திருக்கிற கிரீன் லைன் அதுபடி எங்க எனக்கு பை வருதோ அங்கதான் நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். 223.60 24க்கு மேல வாங்கிக்கோ அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. எப்ப சொல்லுது? அந்த மார்க்கெட் இஸ் இன் டவுன் 152 ரூபாயில இருக்கும்போது என்ன சொல்லுதுன்னா 225 ரூபாய் வந்தாதான் நீ பை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுது. ஸோ அங்கேயிருந்து என்ன பண்ணாங்க, அந்த ஒரே கேண்டில்ல மேல டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் இது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும். பட் கண்டிப்பா என்ன நடக்கும்னா இந்த பை அபோவ் பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட்டான ப்ளூ லைனுக்கும் அதுக்கு மேல இருக்கிற ஆரஞ்சு லைனுக்கும் கண்டிப்பா மார்க்கெட் போயிடும். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற இந்த டூல் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆப்ஷனை நான் எந்த ரேட்ல வாங்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் எங்க டார்கெட்டுங்கிறது தெளிவா கொடுத்துரும். ஆனா இதுக்கு நம்ம இந்த ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். அது பண்ணா மட்டும்தான் நம்மளால இதுல ஜெயிக்கும். சார் நான் வந்து வெறும் ஸ்கிரீனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது, மார்க்கெட் எங்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எனேபிள் பவுன்ஸ் பேக் கம்பேரிசன் அப்படிங்கறத நான் வச்சுக்கலாம். 24,000 கால் ஆப்ஷன் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இங்க வச்சிருக்கிறது பவுன்ஸ் பேக் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம ஓபன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பவுன்ஸ் பேக்ல யாருல எல்லாம் என்ட்ரி கிடைச்சிருக்கு, யாரெல்லாம் என்ட்ரி கிடைக்கல அப்படிங்கறத நம்ம லைவ்லயே இங்க பாத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து 24,000 பை அபோ எங்க இருக்குன்னு கேட்குறேன். 24,000க்கு பை அபோ 250ல இருக்கு. பட் இப்போ இருக்கிற ரேட் 183. இது வந்து லைவ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 24,200 புட் ஆப்ஷன் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். 223.60ல பை எடுத்து இப்போ 237ல இருக்கு, பை ஆக்டிவேட்டட்ல இருக்கு அப்படிங்கறத இந்த பாக்ஸ் எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நான் எந்த கால் ஆப்ஷன் எந்த புட் ஆப்ஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல, அதாவது பவுன்ஸ் பேக் கான்செப்ட்ல எதுல பை வந்திருக்கு அப்படிங்கறத இந்த டூலை வச்சுட்டு நான் இந்த ஒரே ஸ்கிரீன்ல நான் பார்த்துக்கலாம். எனேபிள் பவுன்ஸ் பேக் கம்பேரிசன். எனக்கு மல்டிபிளா நான் வேற வேற ஸ்டாக் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு ஒரு 3 ஸ்டாக் வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் இப்போ ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ், அப்புறம் ஏதோ சில கம்பெனிஸ்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாமே, இன்ஃபோசிஸ். அதுல பை அபவ் பிரைஸ், செல் பிலோ பிரைஸ், இப்போ பை ஆக்டிவேட்டா இருக்கா செல் ஆக்டிவேட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு மேல காட்டும். நான் எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்ல இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷோ ஐசி லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஐசி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறது இது காட்டும். ஐசினா இன்சைடு கேண்டில், ஒரு பெரிய கேண்டிலுக்குள்ள இன்னொரு கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசி கேண்டில் நம்ம சொல்லுவோம். அந்த கேண்டில் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத இது எனக்கு காட்டும். இப்போ நான் நிஃப்டி வைக்கிறேன் அப்படின்னா நிஃப்டியோ இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு கவுண்டர் வைக்கிறேன், அந்த கவுண்டர்ல எனக்கு ஐசி எங்க வந்திருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு ஹோல் டே பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்ல ஒரே ஒரு ஐசி தான் வந்திருக்கு, அதனோட ஃபுல் டே அதுக்குள்ளேயே டிராவல் ஆயிருக்கு. ஐசினா இன்சைடு கேண்டில், அதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன்.